ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் க்ரன்ச்சியாகவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கடைகளில் அடிக்கடி லேஸ், குர்குரே, பஃப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் ரவை இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை மொறு மொறுன்னு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது அப்படியே வெறுமனேன்னு சாப்பிட்டாலே நல்ல மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் வச்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக தொட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணியுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எந்த கப்பால் முதல்ல தண்ணியை அளந்து சேர்த்திங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரவையை தண்ணியில் சேர்த்த உடனே கட்டிப்பட விடாமல் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்திலே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சேர்த்துருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ரவை உறிஞ்சிரும். பாருங்கள், இப்போ ரவை எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சு அந்த தண்ணியிலே நல்லா ரவை ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. ரவை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதனால் ஸ்டவ்வை நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 3 நிமிஷம் சிம்மிலே அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவையை நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா ரவை சாஃப்டாக எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இது நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஆறி வந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கை போட்டு நல்லா இந்த ரவையை நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நல்லா அமுத்தி பிசைஞ்சு நல்லா நைஸாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அமுத்தி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்த பிறகு ஒரு விரல் வச்சு அமுத்தி பார்த்திங்கன்னா ரவையோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ரவையை ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் மாவு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக மாவு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாகவும் வேணாம், ரொம்ப குட்டிய உருண்டையாகவும் வேணாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துட்டால் போதும். அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வெளியிலையும் கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வரும். இன்னொரு கையோட உள்ளங்கையிலையும் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக உருட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே போல் தான் மீதி இருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மீதம் நம்ம வேக வச்சுருக்க எல்லா ரவையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்க்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கு இடையில வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக மேலே கரிஞ்சு போயிடும். உள்ளே வேகாமல் ரவை அப்படியே இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஈவனாக ஒரே மாதிரி வேக வைக்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்து வெளியிலையும் கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக வெந்து வரும். அப்போ சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். உருண்டைகளை எண்ணெயில் சேர்க்கும் போது கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் மெதுவாக சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி போட்டு திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் லைட்டாக மேலே வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க உருண்டைகள் எல்லாமே லைட்டாக மேலே வெந்து வந்துருச்சு. இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருண்டைகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்திருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வரும்போது தன்னால் பிரிஞ்சு போயிடும். அப்படியே பிரியலைனாலும் லைட்டாக கரண்டி வச்சு பிரித்து விட்டிங்கன்னா ஈஸியாக தனித்தனியாக பிரிஞ்சிடும்.
நல்லா எல்லா பக்கமும் வேகிறது மாதிரி எல்லா பக்கமே திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஈவனாக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வேக வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த உருண்டைகள் எல்லாமே மேலே கோல்டன் கலராக ஈவனாக செவந்து வரணும். எல்லா பக்கமே ஒரே மாதிரி செவந்து வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஈவனாக எல்லா பக்கமே ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. இதை நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்தோம்னா இதில் சுத்தர எண்ணெயே இருக்காது. அதே சமயத்தில் நல்லா மேலே பார்க்குறதுக்குமே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பரான ரவா பால்ஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளுமே ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த பவுலில் குலுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது கூட காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரவையை வேக வைக்கும் போதுமே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்போ சேர்த்துருக்க மிளகாத்தூளையும் உப்பையும் நல்லா ஒரு முறை கலந்து விடுறது மாதிரி நல்லா இந்த பவுலில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.